எனக்கு ஸ்கேல்பிங்ல எந்தெந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணணும், எந்தெந்த கரன்சி பேர், இல்ல எந்த இண்டெக்ஸ்ல பண்ணணும்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனா ஸ்கேல்பிங் எப்படி பண்றதுன்னு தெரியல. ஸ்கேல்பிங்ல எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது, ஸ்கேல்பிங்ல என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் அக்ரெசிவாவும் இருக்கேன், ஃபியரை கண்ட்ரோல் பண்ண தெரியும், எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண தெரியும். இருந்துமே எனக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியாதனால நான் லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் ரேண்டமா என்ட்ரி எடுத்து. எனக்கு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சா நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் டவுட்ஸ் அண்ட் தாட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான். இது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒர்க் ஆகலாம், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாமையும் போகலாம். அண்ட் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். எந்த விதமான கால்ஸ் அண்ட் என்ட்ரி கிடையவே கிடையாது. நான் சொல்லித்தர ஸ்ட்ராட்டஜியை நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் அப்போ மார்க்கெட்டில் ரியல் மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக ரியல் மார்க்கெட்டில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் வரும். ஏன்னா ஸ்கேல்பிங்கை பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்பீடுங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. இங்கே அக்ரெசிவ்னஸ் ரொம்ப தேவை. இப்போ நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்பவே அக்ரெசிவ்னஸாக இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர்லாம் எனக்கு தெரியல சத்தியமாக. ஆனால் நான் பவுன்ஸ் பேக் ஆகிறப்ப நான் இந்த இது எடுப்பேன், இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால அதை நான் பவுன்ஸ் பேக் ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்களோ, யாரெல்லாம் அந்த ஃபாஸ்ட்டாக என்ட்ரி எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக எக்ஸிட் ஆவாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், ப்ரோ ஸ்கேல்பர் தானே, ஸ்கேல்பர் எல்லாத்துக்குமே செட் ஆகும்ல அப்படின்னு கேட்கலாம். ஸ்கேல்பிங்லேயே அக்ரெசிவாகவும் சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் கொஞ்சம் கூலாக பண்ணுவாங்க. ரொம்ப அக்ரெசிவாலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சில பேர் 5 பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி கூட பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஸ்கேல்பிங்லேயே. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படின்னா ரொம்பவே அக்ரெசிவ்னஸாக இருக்கணும். உங்களுக்கான என்ட்ரி டைம் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான் இருக்குமே. ஒரு மினிமம் ஒரு 5 செகண்ட்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு அடுத்து ஒரு 2 செகண்டில் எக்ஸிட் ஆயிடணும். அப்போ டோட்டலாக சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு 7 செகண்ட்ஸ் 8 செகண்ட்ஸ் தான் இந்த மாதிரி தான் இருக்குமே டைமிங்கு. அப்போ எவ்வளவு அக்ரெசிவாக இருக்கணும்னு சொல்லி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் சீரிஸ் பார்ட் 5 தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 4 பார்ட் போட்டிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதை வாட்ச் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்கேல்பிங் சீரிஸாகவே கண்டினியூ பண்ணி வந்துட்டுருக்கோம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் சொல்கிற பவுன்ஸ் பேக் ஸ்ட்ராட்டஜிக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய தெரிஞ்சிருக்கணும். ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் நான் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இப்போ நான் லைவ் சாட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி ஃபாரெக்ஸ் ரெண்டுலையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நான் 5 மினிட் டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன். நீங்கள் கேட்கலாம், ப்ரோ ஸ்கேல்பிங்க்கெலாம் 1 மினிட் தானே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிலாம் கேட்கலாம். அப்படிலாம் கிடையாது. 5 மினிட்குள்ளே நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 மினிட் 3 மினிட் 5 மினிட் இந்த 3ல் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா 5 மினிட் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிக்கணும். ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிருக்கு. ஓகேவா, அப்போ இது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸு. நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளாக போடுவாங்க. இப்போ இந்த இதுக்காக நான் பார்த்தீங்கன்னா லைனாக போட்டிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சாச்சு. அகைன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு ஃபால் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் சைடு வேஸில் போயிருக்கா. நெக்ஸ்ட் இப்போ என்ன இருக்குது, திருப்பி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் பவுன்ஸ் பேக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். என்னன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு மார்க்கெட்டு. ஓகேவா, எப்போல்லாம் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகுதா. அப்போ இந்த இடத்துல நீங்கள் எந்த என்ட்ரிக்கு போகணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் காலுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா தப்பு, புட்டுக்கு போகணும். என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு எப்பயுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகும். ஓகேவா, இந்த விக்கு பாருங்க, இந்த விக்கு ஃபர்ஸ்ட் விக்கு, செகண்ட் விக்கு, தேர்ட் விக்கு, இந்த 3 விக்கையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கும். எப்போல்லாம் அதை டச் பண்ணிடுதோ அப்போல்லாம் கீழே வந்திருக்கா. அப்போ ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ண செகண்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கணும். என்ட்ரி எடுத்துட்டு அடுத்த ஒரு 2-3 செகண்ட்ஸை எக்ஸிட் ஆயிடணும். ஒரு 2 பாயிண்டோ என்னமோ வந்திருக்கும், அப்போயே நீங்கள் எக்ஸிட் ஆயிருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஸ்ட்ராட்டஜி. இதனால தான் நான் சொல்கிறேன் ரொம்ப வேகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் அப்படி சொன்னேன்னு சொல்லி. இதை டச் பண்ண ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கும். ஓகேவா, அதை டச் பண்ணுச்சுல்ல, அப்போ என்ட்ரி போயிருக்கணும். இன்கேஸ் இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ப்ரோ அப்போ டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆகுது, இன்கேஸ் அது பவுன்ஸ் பேக் ஆகாமல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இதை உடச்சிட்டு போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள்,
உடைச்சிட்டு போயிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்ல நீங்க என்ட்ரி எடுத்து உடைச்சிட்டு மேல போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆயிருக்கும். அப்ப இந்த இடத்துல எஸ்எல் வச்சிருந்திருக்கணும். எஸ்எல் ஹிட் ஆயிருக்கும். ஒருவேளை எஸ்எல் வைக்கலன்னா நீங்க எக்ஸிட் ஆயிருந்திருக்கணும். இந்த இதுக்கு நீங்க லைனா தான் எப்பயுமே போடணும். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா நீங்க ரெக்டாங்கிள் ஷேப்ல போடக்கூடாது. போட்டா உங்களுக்கு சரியா தெரியாது. இப்ப இந்த இடத்துல லைன் டச் பண்ணிட்டு அகைன் பவுன்ஸ் பேக் ஆகுதா? அப்போ ஒரு என்ட்ரி எடுத்திருக்கீங்க. இப்ப இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா நீங்க ப்ராஃபிட் பண்ணியிருந்திருப்பீங்க. உடைச்சிருச்சு மேல போயிருச்சு. லைனை உடைச்சிட்டு மேல போயிருச்சா? அப்ப எஸ்எல் ஹிட் ஆயிருக்கும். ஆனா அது கண்டினியூ ஆகல. அது கீழே தான் வந்திருக்கும். ஓகேவா? நீங்க எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆயிருக்கணும். நீங்க ரொம்ப பாயிண்ட்லாம் வைக்க கூடாதுல்ல. அதுக்காக சொல்றேன். ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோல்டு பார்ப்போம். சேம் இதே 5 மினிட் கேண்டில் தான் வச்சிருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிட்டேன். ஓகேவா? டிரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாருங்க, சேம் இதே மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுதா? அப்ப பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அப்ப இந்த டச் பண்ண செகண்ட் நீங்க செல் என்ட்ரி போயிருக்கணும். ஃபாரெக்ஸ்ல செல் என்ட்ரி போகணும். ஓகேவா? செல் என்ட்ரி போயிட்டு கீழே வந்துருச்சா? அப்ப நீங்க எக்ஸிட் ஆயிருந்திருக்கணும். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அவ்வளவுதான் இருக்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஸ்ட்ராட்டஜி. சேம் இதே ரெசிஸ்டன்ஸ்லயும் நம்ம வரையலாம், சப்போர்ட்லயும் இது வரையலாம். நீங்க சப்போர்ட்ல வரைஞ்சிருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இருங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் வரைஞ்சிருக்கீங்க. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சப்போர்ட் வரைஞ்சிருக்கீங்க. அகைன் இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிட்டு அகைன் திருப்பி சப்போர்ட் வருதா? அப்ப நீங்க என்ன எடுத்திருக்கணும்? பை எடுத்திருக்கணும். ஓகேவா? பை எடுத்திருந்தீங்கன்னா அகைன் இந்த இடத்துல சப்போர்ட் பஞ்ச் பண்ணிட்டு பவுன்ஸ் பேக் ஆகுதா? இதுதான் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு. ஓகேவா? சேம் இதே தான் ரெசிஸ்டன்ஸுக்கு, சப்போர்ட்டுக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸா சொல்றேன், தயவு செஞ்சு இதை ரியல் மார்க்கெட்ல எடுத்தோன்னு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உட்காந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் நடக்குதா என்னன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேல்பிங்காக மட்டும்தான். நீங்க இதுல இன்ட்ராடே இந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க. இன்ட்ராடேக்கெல்லாம் இதோட வேலிடிட்டி இருக்காது. ஏன்னா அதோட வேலிடிட்டிங்கிறது எப்போ அந்த சப்போர்ட் லைனோ இல்லை எப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனோ டச் பண்ணுதோ அந்த ஒரு 5 செகண்ட் டு 10 செகண்ட்குள்ளே தான் அதோட வேலிடிட்டியே இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்துடணும். எப்பயுமே நீங்கள் ஒரு அக்ரெசிவான ஸ்கேல்பராக இருக்கணும். 5 to 10 செகண்ட்ஸ்குள்ளே வந்திருக்கணும். ப்ராஃபிட்டோ லாஸோ வந்துடணும். வச்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய லாஸாக கூட போயிடும். ஏன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸில் பவுன்ஸ் பேக் ஆகிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் மார்க்கெட்டு. உடைக்காதுன்னு கிடையவே கிடையாது. அதனால அந்த பவுன்ஸ் பேக் ஆகுது பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. பவுன்ஸ் பேக் ஆகிட்டு அகைன் செல் சைடு தானே போகுது. நான் ஆல்ரெடி செல் தானே எடுத்திருக்கேன், இன்னும் நிறையா ப்ராஃபிட் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸ்கேல்பராக போயிட்டு இன்ட்ராடேவாக மாறக்கூடாது. உள்ளுக்குள்ளே எதில் போகிறீங்களோ அதுவாக தான் இருக்கணும். ஸ்கேல்பிங் தான் பண்ண போகிறேன்ட்டு என்ட்ரி எடுத்துட்டு அங்கே போய் இன்ட்ராடேவெல்லாம் மாறக்கூடாது. ஏன்னா நான் இந்த தப்பை நிறையாவே பண்ணியிருக்கேன். அதுக்காக சொல்கிறேன். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலாம், ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகலாம். அதனால நீங்கள் ஸ்கேல்பராக போனீங்கன்னா ஸ்கேல்பிங் மட்டும் பண்ணிட்டு வாங்க. இன்ட்ராடே ட்ரேடராக போனால் இன்ட்ராடே மட்டும் பண்ணிட்டு வாங்க. சேஞ்ச் பண்ணாதீங்க. என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை பண்ணுங்க. நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக ஸ்கேல்பிங் தான் பெஸ்ட்டுன்ட்டுலாம் பண்ணாதீங்க. எல்லாமே பெஸ்ட்டு தான். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அவங்கவுங்களுக்குன்னு ஃபியரை கண்ட்ரோல் பண்ணுறது, எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுறது, அக்ரெசிவ்னஸ் யார் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது இதெல்லாம் பொறுத்து தான் அவங்களுக்கான ட்ரேடிங் ஸ்டைலுங்கிறது செட் ஆகும். இன்னொருத்தவங்க பண்ணுறாங்கங்கிறதுக்காக நீங்களும் அதையே காப்பி பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணுங்க. அண்ட் இப்போ சொன்ன ஸ்ட்ராட்டஜி ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கன்னு. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.